அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ரெண்டாம் பாவகம். ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகத்தை தான் நம்ம ரெண்டாம் பாவகம்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டாம் பாவகம் தான் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ எல்லா மனிதனுக்கும் பணம் தேவை. அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு ஜாதகத்தில் ஒருத்தன் வெற்றி அடைவானா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த ரெண்டாம் பாவகத்தை நாம் பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி ஜாதகத்தில் எங்கெல்லாம் போய் உட்காருதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அப்போ வருமானம் வரக்கூடிய விஷயம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், அந்த பாவாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கோ அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானங்களை ஈட்டித்தரும். அப்போ ரெண்டு குடையவன் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தாலே இயற்கையாகவே வருமானம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா லக்னம்ங்கிறது ஜாதகர், ரெண்டாம் மனங்கிறது வருமானம். அப்போ ஜாதகரை நோக்கி பணங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதில் இல்லைங்க எனக்கும் ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் தான் இருக்குது, ஆனால் அதில் எனக்கு பொருளாதார ரீதியான வெற்றி கிடைக்கல அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது தலைபாகத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இயற்கையாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஹேர் ஆயிலையோ இல்லை பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலையோ சில சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பரிபூர்ணம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோங்கிறது கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ ரெண்டு கூட லக்னத்தில் இருந்தால் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஹேர் ஆயிலையோ இல்லை ஹேர் ஸ்டைல்லையோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானங்கிறது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ரெண்டு குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சக்சீடான நிலைமை உண்டு. ரெண்டு கூடியவன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்ப நபர்களாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இப்போ அம்மாவும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அப்பாவும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, சகோதர சகோதரிகளும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, மல்டிபிளான வருமானம் வரக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா. ஏன்னா ரெண்டாம் இடம் வருமான ஸ்தானம் மட்டும் இல்லை குடும்பஸ்தானமும் கூட. அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய வருமானமும் இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ ரெண்டு கூடையவன் ரெண்டாம் இடத்துல இருந்தான்னா இவங்க ஃபேமிலியோடு நல்லா சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கும்போது கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது இவங்களுக்கு இன்னும் வருமானத்தோட அமைப்புங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகி உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றிகள் தானாக வர ஆரம்பிச்சிடும். ரெண்டு கூடையவன் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் இருந்தா அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமாக கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மீடியா துறை சார்ந்த விஷயங்கள், அதேமாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள் இருந்து அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடங்கிறது மாற்றம். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிகள் தானாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இயற்கையாகவே எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. ஜாதகத்தில் ரெண்டு கூடையும் 3ஆம் இடத்துல இருக்கான், ஆனால் வருமானம் எனக்கு தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது, பொருளாதார சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். அப்போ இயற்கையாகவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க், ஃபோனில் சிம் கார்டில் வரக்கூடிய நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதன் மூலமாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை, இப்போ சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வருமானங்கிறது தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ரெண்டு கூட 3ஆம் இடத்துல இருந்தாலும் பொருளாதார ரீதியான வெற்றிகள் உண்டு. வெற்றி உண்டுங்கிறதவங்கள விட இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது வெற்றியை கொடுக்கும். அப்போ ரெண்டு குடையவன் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் இருந்தா அப்போ ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் 4ஆம் இடங்கிறது வீடு மண் மனை வாகனம். இவங்க பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வேலைகள் மூலமாலாம் இவங்களுக்கு வருமானம் வரும்னா வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம் வரும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு குடையவன் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருக்கும். அதே போல் ரெண்டு குடையவன் 4ஆம் இடத்துல இருந்தால் வீட்டுக்கு பக்கத்துலேயே கடை வச்சுருப்பாங்க. மளிகை கடையாக இருக்கட்டும், ஒரு பஞ்சர் கடையாக இருக்கட்டும், ஒரு மெக்கானிக் ஷாப்பாக இருக்கட்டும், வீட்டின் அருகிலேயே இவங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கும். இப்போ இவங்க ரொம்ப தூரம் போகாமல் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வேலைகள் அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இது நல்ல முறையாக இருந்தால் பெரிய கடைகளாக இருக்கும். இல்லை ரெண்டு கூடையவன் 4ஆம் இடத்துலேருந்து அவர்களோட பாவர் கூட சேர்க்கை இருந்தால் வருமானம் குறைவான அமைப்பில் இருக்கும். ஆனால் ரெண்டு கூட 4ஆம் இடத்துல இருந்தால் வீட்டின் அருகிலேயே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அமையும். அதன் மூலம் இவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். இவங்களோட வருமானத்துக்கு மிகப்பெரிய உதவியாக தாயார் இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் தான் தாயாரை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 4ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடு இருந்தாலும் ரெண்டு கூடையவன் 4ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி பலன்கள் நடக்கும். ரெண்டு கூடையவன் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருந்தால் 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள். இவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க வருமானத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல்
பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூதாதையர் செய்யக்கூடிய தொழில் மூலமாக வருமானம். அப்போ பரம்பரையாக ஒரு கோல்டு ஸ்மித் இருக்காங்க, அப்பா வந்து கோல்டு ஸ்மித்தாக இருந்தார், தாத்தா இருந்தார், அவங்க தாத்தா இருந்தாங்க, பரம்பரையாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருமானம் வருது அப்படின்னா 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும். இல்லைங்க எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, ஆனால் என்னோட தந்தை மாதிரி நான் வந்து தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியல, எங்கள் தாத்தா மாதிரி சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னா 5ஆம் இடம் மகிழ்ச்சி ஸ்தானம். இப்போ விரக்தியான மனநிலையை விட்டுட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இவங்க ஒரு சின்ன பயணம் செஞ்சுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு போயிட்டு வரும்போது, ஒரு டூர் போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வருமானத்தோட நிலை இன்க்ரீஸ் ஆகும். 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா பெரிய லெவலில் இப்போ வரக்கூடிய ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் இவங்க வந்து பொருளாதாரத்தை பெரிய லெவலில் நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அப்போ நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களை ஏமாற்றி பணம் வாங்கிடுவாங்க, இல்லை பணம் கொடுத்த பணம் வராமல் லாக் ஆகிறது. அப்படிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வந்து 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பில் எல்லாரையும் இழுத்து மாட்டி கோத்து விடுறது எல்லாமே 2 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது தான். அப்போ 6ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்தாலும் 2 கூடியவன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய லெவலில் தடைகள், தேக்கம் ஏற்படக்கூடியது. ஒரு லாக் ஆகிடுச்சு, ஒரு பெரிய அமௌண்ட் லாக் ஆகிடுச்சு, அந்த பணம் வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு நான் இன்னொரு கடன் வாங்கினவங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் தான். அதே போல் 2 கூடியவன் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தால் இவங்க வந்து கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் அமையும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக இவங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதே போல் மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தொழிலில் அடுத்த நிலை போகும், வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஆப்போசிட் பர்சன் சொல்லக்கூடிய நண்பர்கள் மூலமாக இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். 2 கூடயும் 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு தான். அதே போல் 2ஆம் அதிபதி ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இவங்க தொழிலில் ஒரு தடங்களை சந்தித்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு மாறணும் அப்படின்னா இவங்க இயற்கையாக வந்து உள்ளூரில் இருப்பதை விட வெளியூர் போயிட்டு அதற்கான தொழில்களை ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும். அப்போ 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு வருமானமே அமையாதானா உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் ஜெயிக்கக்கூடியவங்க, அதே போல் சர்ஜிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, அதே போல் மறைமுக வருமானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது, லாட்ரி, அதேமாதிரி கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ஜெயிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது பூர்வீக சொத்து, பல நாள் விற்காத நிலம் வந்து விற்றுது, பல நாள் வந்து விற்காத வீடு விற்றுது, எனக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும். அப்போ 2 கூட 8ல் இருந்தால் ஒரு நஷ்டத்தையும் அவங்க சந்திப்பாங்க, திடீர் யோகத்தையும் சந்திப்பாங்க. அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸை அவங்க கையில் எடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் உண்டு. அடுத்து 2 கூட 9ஆம் இடத்துல இருந்தால் சொல்ல வேண்டாம், மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடங்கிறது வருமானம், 9ஆம் இடங்கிறது பாக்கியம். அப்போ 9ஆம் இடங்கிறது தந்தை. ஆல்ரெடியே தந்தை இவர் தொழிலுக்கான விஷயங்கள் எல்லாமே அஸ்திவாரம் போட்டு வச்சுருப்பார், இவர் கண்டினியூ பண்ணாலே போதும். 2 கூட 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கு வருமான ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு அப்படி தாங்க இருக்குது, ஆனால் அதன் மூலம் சிறப்பு இல்லைங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா 2 கூட 9ஆம் இடத்துல இருக்கும்போது 9ஆம் இடங்கிறது ஆலயம். அடிக்கடி இவங்க உள்ளூரில் இருக்கும் கோயிலை விட கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 200 கிலோமீட்டர் இந்த மாதிரி போயிட்டு கோவிலில் வழிபாடு பண்ணிட்டு இரவு தங்கி காலையில் அந்த கோவிலை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு வருமானங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து 2ஆம் அதிபதி ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருக்குது அப்படின்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 2ஆம் இடம் வருமான ஸ்தானம். அப்போ இவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அவங்கள நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 10ல் சுக்கிரன் இருக்காருன்னா மனைவிக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது, அதே போல் மாமியாருக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது, அவங்களுக்கான விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெற்றியை கொடுக்கும். அதே போல் இது மாதிரி எனக்கு இருக்குது ஆனால் தொழிலில் வெற்றி இல்லைன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, இல்லை இறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு மாலை கட்டி போட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அபிவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துரும். அடுத்து 2ஆம் அதிபதி ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இருந்தால் சொல்ல வேண்டாம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். 2 கூட 11ஆம் இடத்துல நிச்சயமாக கோடீஸ்வர யோகம், மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய வருமானங்கள் டபுள் மடங்காக பெருகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம். அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி வெற்றிகள் ஆல்ரெடி இல்லை, நம்ம ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா மூத்த சகோதரம்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். அப்படி இல்லைன்னா
சகோதர ஸ்தானத்தில் இருக்கவங்கள இவங்க தொழிலில் இவங்களோட கூட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி யோகத்தையும் கொடுக்கும். அடுத்து 2ஆம் அதிபதி ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல இருந்தால், 2ஆம் இடம் வருமானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ 12ஆம் இடத்துல இருந்தால் வெறும் விரயம் மட்டுமா அப்படின்னு இல்லை, இவங்க வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளில் ஈடுபடுறது, அதேமாதிரி ஏர் டிக்கெட், ஏர் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஃபாரின் கொலாபரேஷன் சார்ந்த விஷயங்கள் இவங்க பண்ணுறது, அதே போல் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணும்போது 2 கூடிய 12ஆம் இடத்துல இருந்தாலும் இவங்களுக்கு வெற்றி யோகத்தையும் தான் கொடுக்குமே தவிர அதில் மாற்றம் இல்லை. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்காரோ அதுக்கான சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போதும், அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தொழில் ஸ்தானம் டெவலப் ஆகும். அப்போ 2ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த கிரகத்திற்கான உயிர் காரகத்துவத்திற்கு நீங்கள் உதவி செய்கிறதோ, அதுக்கான பொருள் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் காரகத்தை நம்ம கூட வச்சுருக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றிகள் தானாகவே வரும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகமும் வெற்றி உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.